ஸோ டுடே நம்ம வந்து 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் 7 QC டூல்ஸ். 7 QC டூல்ஸை பற்றி நம்ம பின்னாடி பேச போகிறோம் நம்ம அடுத்த வாரம். பட் 7 QC டூல்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் குவான்டிடேட்டிவ் ரிலேட்டட். குவான்டிடேட்டிவ்னா நிறைய நம்பர்ஸ் வச்சு டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், ப்ராசஸ் ஸ்கிராப் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், ரிஜெக்ஷன் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், மந்த்லி டேட்டா, வீக்லி டேட்டா, இயர்லி டேட்டா, எல்லாமே குவான்டிடேட்டிவ், அதாவது நம்பர்ஸ் பேஸ்டு. வேற எப்பயுமே டேட்டா வந்து நம்பர்ஸ் பேஸ்டாவே இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய ஒப்பீனியன் பேஸ்டு டேட்டாவும் இருக்கு. ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப் பண்ணா என்னென்ன வேணும் அப்படின்னு கஸ்டமர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி ஏர் கண்டிஷன் லான்ச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அவன் போய் கஸ்டமர் வாய்ஸ் கலெக்ட் பண்ணன்னு விரும்புறான். கஸ்டமர் என்ன சொல்லுவாரு, எனக்கு வந்து 24.5 டிகிரி செல்சியஸ்ல ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இது சொல்ல மாட்டார் இல்லையா? அதே மாதிரி எனக்கு வந்து 45 to 60% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா? அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி ரூம்ல வந்து டஸ்ட் லெவல் மில்லி-போர் லெவல்ல வந்து 10 to 15 மைக்ரான்ஸ் பர் மீட்டர் கியூப் ஏர் இருக்கணும் அப்படின்னு கஸ்டமர் சொல்லுவாரு. என் ரூம்ல ஏர் கண்டிஷனர் போட்டேன்னா டஸ்டே இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்லுவாரு, நல்ல கூலா இருக்கணும் பாரு, சம்மர்லயும் கூலா இருக்கணும், விண்டர்லயும் ரொம்ப குளிரக்கூடாது அப்படிம்பாரு. ரிலேட்டிவ் ஹியூமிட், அதாவது ட்ரையா இருக்கக்கூடாது ஏர் அப்படிம்பாரு, டஸ்டே இருக்கக்கூடாது அப்படிம்பாரு. ஸோ இதெல்லாம் என்ன டேட்டா? ஒப்பீனியன் டேட்டா, தட் இஸ் வெர்பல் டேட்டா. அந்த டேட்டாக்கு வந்து நம்பர்கள் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான டேட்டாவை ப்ராசஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இடங்கள்ல நமக்கு ஏற்படுது. அதெல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றது, அதுதான் 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸை பேசப்படுறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இதுவும் TQM பிலாசபிலேருந்து தான் வந்தது. ஆப்ரேஷன் ரிசர்ச் அண்ட் ஜப்பான்ஸ் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிலாசபிலேருந்து வந்தது. அகெயின் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் வந்தது. அண்ட் இதுவும் செட் ஆஃப் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், 7 QC டூல்ஸ் மாதிரியே செட் ஆஃப் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? பிளானிங்க்கு, மேனேஜிங் எனி டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எஃபெக்டிவ்லி, மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ் எஃபெக்டிவா எடுக்கிறதுக்கு இந்த டூல்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ த பர்பஸ், மெயின் பர்பஸ் ஆஃப் த டூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேனேஜர்ஸ்க்கு கைடன்ஸ், அவங்க பிளான் பண்றதுக்கு, அவங்க ஆக்ஷன்ஸ் டிசைட் பண்றதுக்கு, அனாலிசிஸ்க்கு, டெசிஷன் மேக்கிங் எல்லாம் உதவுறது தான் இந்த 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். அண்ட் 7 QC டூல்ஸை எப்படி டாக்டர் கௌரவ் ரிஷிகாவா அப்படிங்கிற மாமேதை தொகுத்து வெளியிட்டாரோ, எல்லாம் பல்வேறு விதமா பேரட்டோ தனியா கண்டுபிடிச்சாரு, கண்ட்ரோல் சார்ட்டை வந்து ஷூவர்ட் கண்டுபிடிச்சாரு. பட் டாக்டர் இஷிகாவா எல்லாத்தையும் தொகுத்து வழங்கின மாதிரி இந்த டூல்ஸும் நிறைய பேர் தனித்தனியா கண்டுபிடிச்சாங்க. பட் அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஆர் 7 நியூ டூல்ஸ் அப்படின்னு நம்ம வழங்கி வர்றோம். எதுக்காக? எஃபிஷியன்சி, பிளானிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கும், மேனேஜ்மெண்ட் ஆபரேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் யூஸ் பண்ற இந்த டூல்ஸ் தான் 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஆர் நியூ 7 டூல்ஸ். ஓகே, அதுல இருக்கிற மாதிரியே இதுலயும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நேம் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்றோம். பட் இதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி நியூமெரிக்கல் டேட்டா கிடையாது, எல்லாமே வெர்பல், ஒப்பீனியன் பேஸ்டு டேட்டா அல்லது லாங்குவேஜ் டேட்டாவை யூஸ் பண்ணக்கூடியது. அண்டு இந்த லாங்குவேஜ் டேட்டாவை வாங்கி யார்கிட்டேருந்து வாங்குறோம்? இன்டர்னல் கஸ்டமர்கிட்டேருந்து வாங்குறோம், எக்ஸ்டர்னல் கஸ்டமர்கிட்டேருந்து வாங்குறோம். இன்டர்னல் கஸ்டமர்னா என்ன? லைக் ஒரு ப்ராசஸை வந்து மாற்றி அமைக்க போறோம், ஒரு நியூ அசம்பிளி செல் போட போறோம். அப்போ வந்து அங்க இருக்கிற எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் கூப்பிட்டு அவங்க ஒப்பீனியனை வாங்குறது. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் பார்ட், ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் கஸ்டமர்கிட்டேருந்து டேட்டா வாங்கி அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பிளானு அண்ட் அந்த செட் ஆஃப் ஐடியாஸ் வச்சு நியூ ஐடியாஸ், நியூ ஆக்ஷன்ஸ் கொண்டு வரது தான் இந்த 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸோட மெயின் பர்பஸ். ஸோ இந்த 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபரேஷன்ஸ் ரிசர்ச் அல்லது வேல்யூ இன்ஜினியரிங். இப்போ ஆபரேஷன் ரிசர்ச்ல வந்து ஒரு பல்வேறு ஆபரேஷன்ஸை கம்பைன் பண்ணோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ECRF, ECRF ஒரு மெத்தட். ஓகே, ரீஅரேஞ்சு, சிம்பிளிஃபை, அந்த மாதிரி ECRF டூல்ஸ். அதே மாதிரி வேல்யூ இன்ஜினியரிங்ல என்ன பண்றோம்? பீப்புளை கூப்பிட்டு ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமை கூப்பிட்டு என்னென்ன பண்றோம், என்னென்ன பார்ட்ஸை வந்து கம்பைன் பண்ணலாம், என்னென்ன டூல்ஸை வந்து என்னென்ன பார்ட்ஸை வந்து எலிமினேட் பண்ணலாம், என்னென்ன பார்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல இருந்து எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மாதிரி ஒரு 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். ஸோ அதுவும் இந்த பிரான்ச்ல சேர்ந்தது தான், தட் இஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச், இன்ஜினியரிங், வேல்யூ இன்ஜினியரிங் சேர்ந்த இந்த டூல்ஸ் தான் 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். ஸோ இந்த ஆக்சுவலி நவ் டுடே இட்ஸ் ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துட்டு இருக்கு, ரோபோட்டைசேஷன் நடந்துட்டு இருக்கு.
அப்போ வந்து நம்ம திங்கிங்கையும் ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ திங்கிங்கை ஆட்டோமேட் பண்ணி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படின்னா நமக்கு வந்து 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸோட நாலேஜும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் இந்த 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸை பத்தி நம்ம பேசுறோம். ஹலோ, சொல்லுங்க சார். Sir, I cannot understand your language, sir. Can you please speak in English? Majority of the people are very sorry. Majority of the people, 99% of the people are Tamil only. It's a Tamil program. Okay. So English program later, you can join that. Okay. Thank you. தேங்க்யூ. முதல் டூல் தொடர்பு. ஸோ தொடர்பு இருக்கு, அந்த தொடர்புல இருந்து என்ன கொண்டு வர முடியும், அதான் ஃபர்ஸ்ட் டூல் ஆடிட் டயக்ராம். ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் டயக்ராம். ரிலேஷன்ஷிப் டயக்ராம்ல ஒரு ப்ராப்ளத்துக்கு என்னென்ன விதமான காரணங்கள், அந்த காரணங்கள் ஒரு காரணத்திலேருந்து இன்னொரு காரணத்துக்கு என்ன தொடர்பு, அல்லது ஒரு காரணத்திலேருந்து எத்தனை காரணங்கள் வெளியில வருது, அல்லது அந்த காரணங்களால் என்ன விளைவு வருது அப்படின்னு இன்டர்வைனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்னொரு தொடர்பு, அந்த காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை காட்டுறது தான் ரிலேஷன்ஷிப் டயக்ராம். மூன்றாவது பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் டயக்ராம். சிஸ்டமேட்டிக் டயக்ராம்னா ஒரு பிளான் அச்சீவ் பண்ணணும். ஒரு பிளான் அச்சீவ் பண்ணா அது வந்து என்னென்ன விதமா பிரிக்கலாம், என்னென்ன ஸ்டெப்ஸா பிரிச்சு எப்படி யாருக்கெல்லாம் டெப்ளாய் பண்ணலாம், என்ன மாதிரி அதை மெஷர் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு வகைப்படுத்தி கொடுத்தோம்னா அந்த டூலுக்கு பேரு சிஸ்டமேட்டிக் டயக்ராம் மெத்தட். நாலாவது டூல் மேட்ரிக்ஸ் டயக்ராம். மேட்ரிக்ஸ் டயக்ராம்னா என்னன்னா ப்ராப்ளமேட்டிக் ஒரு ரீஜனை மல்டி டைமென்ஷனல் திங்கிங். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வாய்ஸ் கலெக்ட் பண்றோம், கஸ்டமர் வாய்ஸ் எல்லாம் ஒய்எக்ஸ்ல வரும். ஸோ அதுக்கு சம்பந்தமா ப்ராடக்ட்ல என்னெல்லாம் இருக்கணும் அது வந்து ரோஸ்ல வரும். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸா டேட்டாவை அனலைஸ் பண்றது தான் மேட்ரிக்ஸ் டயக்ராம் மெத்தட். அஞ்சாவது மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ மேட்ரிக்ஸ் டயக்ராம்ல வந்து கஸ்டமர் வாய்ஸுக்கும் ப்ராடக்ட் கான்செப்டுக்கும் உள்ள தொடர்பை பார்த்தோம். அதுலயே கொஞ்சம் நம்பர்கள் சேர்த்தோம்னா எது அதிகமா இருக்கணும், எது கம்மியா இருக்கணும், கொஞ்சம் நம்பர் வச்சு ஏதாவது டேட்டா கொண்டு வந்தோம்னா அது வந்து மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் மெத்தட். ஆறாவது டூல் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் டெசிஷன் அண்ட் ப்ரோக்ராம் சார்ட். அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டை நம்ம முடிக்கணும். அந்த பெரிய ப்ராஜெக்டுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்கு, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன ராங் ஆகலாம், என்னென்ன தடங்கள் ஏற்படும், அந்த தடங்கல்கள் வந்தா அதை எப்படி சமாளிக்கிறது. ஸோ அப்படிங்கிற அந்த ஓவரால் பிளான், அந்த பிளான்ல என்ன இடர்பாடுகள் வரும் அதை எப்படி களையலாம், அதான் ப்ராசஸ் டெசிஷன் ப்ரோக்ராம் சார்ட். இதை வந்து PDPC அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் டயக்ராம் வந்து ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்னா என்ன, ஒரு ப்ராஜெக்ட் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியணும், அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்னலாம் மைல் ஸ்டோன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு மைல் ஸ்டோனுக்கும் எவ்வளவு டைம் ஆகுது, இந்த ப்ராஜெக்ட்ல எது கிரிட்டிக்கல் பார்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட், அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறது தான் ஆரோ டயக்ராம். ஆக்சுவலி நாம வந்து முதலே சொன்னேன், இதுல டூல்ல கொஞ்சம் டயக்ராம் நம்பர் இருக்கும் அப்படின்னா ஒரு காலம் டேட்டாக்கும் ஒரு ரோ டேட்டாக்கும் இந்த தொடர்பு, அந்த தொடர்போட வலிமை எவ்வளவு, ரிலேஷன்ஷிப் என்ன ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா, அந்த இடத்துல நம்பர் இருக்கும். அதே மாதிரி ஆரோ டயக்ராம்ல ஒரு ஆக்டிவிட்டிக்கு எத்தனை நாட்கள் ஆர் எத்தனை நிமிஷம் அல்லது எத்தனை வீக்ஸ், அந்த இடத்துல நம்பர் இருக்கும். மிச்சம் எல்லா 5 டூலுமே எல்லாமே ஒப்பீனியன் பேஸ்ட் டேட்டா தான், வெர்பல் டேட்டா தான். ஓகே, இதுதான் அந்த 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸோட அறிமுகம். ஓகே, நவ் ஃபர்ஸ்ட் டூலுக்கு போறோம், அஃபினிட்டி டயக்ராம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அஃபினிட்டி டயக்ராம் வந்து எல்லா ஒப்பீனியன்ஸையும் கலெக்ட் பண்ணி அதுகளுக்குள்ள தொடர்பை ஏற்படுத்தி அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது அஃபினிட்டி டயக்ராம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கேஜே மெத்தட். ஏன் கேஜே மெத்தட் பேர் வந்ததுன்னா, இந்த முதல்ல கண்டுபிடிச்சவர் வந்து ஜிரோ கவாக்சிட்டா அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் அறிஞர். ஸோ அதனால அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக அவருக்கு கேட்டகரைஸ் பண்ணி அதை வச்சு ஓவராலா ஒரு டயக்ராம் வரைகிறது தான் அஃபினிட்டி டயக்ராமோட மெயின் பர்பஸ். ஸோ எசென்சியலா பாத்தீங்கன்னா நிறைய ஐடியாஸை கேதர் பண்ணோம், அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது அஃபினிட்டி டயக்ராம். ஸோ இந்த கம்ப்ளீட்டா எல்லா ஒப்பீனியனையும் கலெக்ட் பண்ணி அதுகளை தனித்தனியா கேட்டகரைஸ் பண்ணி ஓவராலா பிக்சர் கொண்டு வந்தோம்னா அந்த கம்ப்ளீட் டயக்ராமுக்கு பேரு அஃபினிட்டி டயக்ராம். அதுல வந்து ஒரு கேட்டகரிக்கு இன்னொரு கேட்டகரி என்ன தொடர்பு இருக்கு, எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம அஃபினிட்டி டயக்ராம்ல ரொம்ப ஈஸியா
பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபைனல் கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் லேபிள் போட்டுறோம்ல, அந்த ஃபைனல் தான் அஃபினிட்டி டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்றது. எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம்னா இன்னும் நமக்கு தெளிவா புரியும். ஸோ இந்த அஃபினிட்டி டயக்ராம் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குரூப்ஸ் ஆஃப் டேட்டா ஒப்பீனியனை வச்சு என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படிங்கிறது தான் அஃபினிட்டி டயக்ராம். ஸோ அஃபினிட்டி டயக்ராம்ல எசென்ஷியலா என்ன இருக்கு, நிறைய ஒப்பீனியன்ஸ் சிச்சுவேஷன்ஸ், மெம்பர்ஸ் சொல்ற சிச்சுவேஷன்ஸையும் அவங்க அனுபவத்துக்கு தகுந்தாப்புல அவங்களோட எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வரது தான் அஃபினிட்டி டயக்ராம். இதுல 5 மோஸ்ட்ல அஃபினிட்டி லாங்குவேஜ் டேட்டா ஏ, லாங்குவேஜ் டேட்டா பி, அது இன்னொரு குரூப். ஸோ இது ரெண்டு தனித்தனி குரூப். ஸோ இது ரெண்டுக்குள்ள என்ன தொடர்பு அது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபைனலா என்ன அக்ரிமெண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னு காட்டுறோம் தான் ஃபைனல் அஃபினிட்டி டயக்ராம். ஓகே, எப்படி அஃபினிட்டி டயக்ராம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அஃபினிட்டி டயக்ராம் பண்ணா ஒரு லீடர், அந்த லீடரை வந்து சிஎஃப்டி டீமை ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த லீடர் வந்து டாபிக்கை சொல்லணும், என்னத்துக்காக நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை எடுத்திருக்கோம், என்னத்துக்காக அந்த அஃபினிட்டி டயக்ராம் பண்ண போறோம் அப்படின்னு டாபிக்கை அந்த சிஎஃப்டி லீடர் ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த எல்லா மெம்பர்ஸுக்கும் ஸ்டிக்கி நோட்ஸ் நம்ம பார்த்துருப்பீங்க இல்லையா, போஸ்ட் ஸ்டிக்கர், அது கொடுக்கணும். கொடுத்த உடனே மெம்பர்ஸ் வந்து அவங்க என்ன தோணுதோ அவங்க இதை ஒரு வேர்ட்ஸ்லயோ அல்லது லெட்டர்ஸ்லயோ, ஆக்சுவலி சொல்றதா ஒரு 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 போஸ்டிட்ல வந்து 5 அல்லது 7 வேர்டுக்கு மேல எல்லாம் இருந்தா பெட்டர். எல்லாரையும் ஒவ்வொரு ஐடியாவோ ஒவ்வொரு இஷ்யூவோ அவங்க எழுத சொல்லணும். ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் வாங்கி அது எல்லாத்தையும் தனியா ஒரு பெரிய A1 ஷீட்ல போர்ட்ல போட்டு மாட்டணும். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா எல்லா ஐடியாஸையும் கலெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். தென் அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு சைலண்டா அதெல்லாம் ஸ்டார்டிங் என்ன, ஒரே ஒப்பீனியன் உள்ளது எல்லாத்தையும் ஒரு குரூப், இன்னொரு ஒப்பீனியன் உள்ளது எல்லாத்தையும் ஒரு குரூப், இன்னொன்னு எல்லாம் தனித்தனி குரூப். இதுல டூப்ளிகேட் ஐடியாஸ் தான் அதை எடுத்துடலாம். அதே சமயம் ஒரு ஒப்பீனியன் வந்து இன்னொரு குரூப்புக்கும் போகலாம். அப்படி இருந்தா அந்த குரூப்லயும் வச்சுக்கலாம், இன்னொரு குரூப்லயும் அதை வச்சுக்கலாம். வச்சுட்டு எல்லா தனித்தனி கேட்டகரி எல்லாம் தனியா ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல போட்டு ஃபைனலா ஒரு டைட்டில் கொடுத்தோம்னா அஃபினிட்டி டயக்ராம் வந்துடும். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல லெஃப்ட்ல டாப்ல பாத்தீங்கன்னா எல்லா ஐடியாவையும் கேப்சர் பண்ணிருக்கோம். அதான் அந்த கேப்சர் அப்படிங்கிற அந்த பிக்சர். அதுக்கப்புறம் அது தனித்தனியா குரூப் போட்டிருக்கோம். இங்க பாத்தீங்களா, இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். அதுக்கப்புறம் அந்த குரூப்புக்கு எல்லாம் தனித்தனி லேபிள் போட்டு ஓவரால் லேபிள். ஸோ இங்க பாருங்க எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்புது. ஸோ எல்லாத்தையும் என்ன ஒப்பீனியன் வாங்குது. ஸோ பீப்புள் சொல்றாங்க பேரடைம்னு ஒருத்தர் சொல்றாரு, சேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் ஒருத்தர் சொல்றாரு, எஃபிஷியன்ட் சேஞ்சுங்கிறாரு, சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சின்னு ஒருத்தர் கொடுக்குறாரு, கம்யூனிகேட் சேஞ்ச் விஷன்ங்கிறாரு. ஸோ இப்படி எல்லாரும் கொடுத்த ஒப்பீனியனையும் என்னென்ன மாத்திருக்காங்க, 3 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. சேஞ்ச் அப்டக்கிள் கீழே என்னெல்லாம் இருக்கு, பேரடைம்ஸ் இருக்கு, சேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, பிளேமிங் கல்ச்சர், சம் பீப்புள் வில் நெவர் சேஞ்ச். இதெல்லாம் சேஞ்ச் அப்டக்கிள்ஸ், அதாவது சேஞ்ச் நடக்காம இருக்கிறதுக்கு தடங்கல்கள். சரி, ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா என்னென்ன பிளான் பண்ணணும், தேர் ஷுட் பி விஷன் டு சேஞ்ச், சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி வேணும், சேஞ்ச் ஏஜென்ட்ஸ் வேணும், லீடர்ஷிப்பை கிளீனா கைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும், அந்த சேஞ்சை எல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும், அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு என்கரேஜ் பண்ணணும், எல்லா பீப்புளுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும், என்ன சேஞ்ச் பண்ண போறோங்கிறது ட்ரெயின் பண்ணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது மாதிரி குவிக் வின்ஸ் எல்லாம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் த டீம் பண்ணணும், அண்ட் சேஞ்ச் சரியா நடக்குதா அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஆக்ஷன்ஸ். ஸோ ஒரு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இதுல ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட், பட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். இதுதான் ஒரு அஃபினிட்டி டயக்ராம் கூட கம்ப்ளீட் ரெப்ரசன்டேஷன். எப்போ யூஸ் பண்ணுவோம், கஸ்டமர் வாய்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்றோம் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ வந்து we will be taking கஸ்டமர் வாய்ஸ் அண்ட் தென் அதை கிளாசிஃபை பண்ணி அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபீட்பேக் ஃப்ரம் த கஸ்டமர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அந்த கலெக்ட் பண்ண ஐடியாஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அனலைஸ் பண்றதுக்கும் நம்ம அஃபினிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணலாம். ஸோ அஃபினிட்டி டயக்ராம் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்லயோ இல்லை வேற ஏதாவது கஸ்டமர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணலாம். லைக் கம்ப்ளைண்ட்ஸ்ல இருந்து டேட்டா எடுக்கலாம், இன்டர்வியூஸ்ல இருந்து டேட்டா எடுக்கலாம், ஃபோக்கஸ் குரூப்ல இருந்து எடுக்கலாம், டெலிஃபோனிக் டிஸ்கஷன்ல இருந்து கூட எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட்ல பாத்தீங்கன்னா ப்ரப்போஸ்டு பர்ஃபார்மன்ஸ் மெஷர் அப்படிங்கிறது தான் இந்த அஃபினிட்டியோட டைட்டில்.
ஸோ இதுக்கு மெம்பர்ஸ் கொடுத்த ஒப்பீனியன் எல்லாத்தையும் வச்சுட்டு எத்தனை கேட்டகரி போட்டிருக்காங்க? 4 கேட்டகரி. ப்ராடக்ட் குவாலிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் என்னெல்லாம் வருது? பர்சன்டேஜ், பியூரிட்டி, கலரு, விஸ்காசிட்டி, இதெல்லாம் அதாவது ஒரு பெயிண்ட் கம்பெனியோட டேட்டா அது. சிமிலர்லி மெயின்டெனன்ஸ்ல என்னெல்லாம் பண்ணுவோம்? மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அண்ட் தென் நம்பர் ஆஃப் பம்ப், ஸ்டீல் ஃபெயிலியர்ஸ், ஹவர்ஸ் ஆஃப் டவுன் டைம், இதெல்லாம் மெயின்டெனன்ஸ்ல வருது. மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல என்னெல்லாம் வருது? ஓவர் டைம் காஸ்ட், ஓவர் டைம் டோட்டல் ஹவர்ஸ், ரா மெட்டீரியல் யூட்டிலைசேஷன், அது மாதிரி சேஃப்டி, என்விரான்மெண்டல், percentage of number of OSHA recordables daily since last time, and then எவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்கு, and then similarly final category volume. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தனித்தனி கேட்டகரி. இந்த பர்பஸ் என்ன? பர்ஃபார்மன்ஸ் மெஷரை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதான் இந்த அஃபினிட்டி டயக்ராமோட மெயின் எய்ம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, பிக் பஜார் போயிருப்பீங்க. பிக் பஜார்ல வெளியில வரும்போது நான் ஒரு 10-15 கவுண்டர், ஒவ்வொரு கவுண்டர்லயும் ஆட்கள் உட்காந்துருப்பாங்க. ஸோ திடீர்னு அந்த கம்பெனி என்ன பார்த்துச்சுன்னா, அந்த செக் அவுட் ஸ்டாப் அப்படின்னு அவங்களுக்கு, அவங்க தான் பில் போடுறாங்க. நிறைய பேர் ரிசைன் பண்றான். ஏன் இப்படி ரிசைன் பண்றான் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ நார்மலா எல்லா கம்பெனிஸும் வச்சுப்பாங்க. ரிசைன் பண்றவங்க எல்லாம் அவங்களுக்கு எக்ஸிட் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த எக்ஸிட் இன்டர்வியூ படிச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? அந்த எக்ஸிட் இன்டர்வியூல என்ன நம்பரா இருக்கும்? இருக்காது இல்லையா? சில பேர் பிடிப்பான், எனக்கு போர் அடிக்குதுமா, எனக்கு வந்து ப்ரொமோஷனே இல்லை, எனக்கு வந்து சேலரி பத்தலை அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துருப்பான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எக்ஸிட் இன்டர்வியூல இருக்கு. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, ஸோ அதை வச்சு இந்த கேஜே மெத்தட், அஃபினிட்டி டயக்ராமை யூஸ் பண்ணி அந்த கம்பெனி அனலைஸ் பண்ணிச்சு. ஸோ என்ன பண்ணாங்க? அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அஃபினிட்டி டயக்ராம் வந்துச்சு. இந்த அஃபினிட்டி டயக்ராம் இங்க பாத்தீங்கன்னா இந்த அஃபினிட்டி டயக்ராம். ஸோ ஆக்சுவலி அவன் கொடுத்த எல்லா ஒப்பீனியனும் இங்க இருக்கு. ஸோ இந்த ஒப்பீனியன் எல்லாம் எத்தனை குரூப்பா கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க? 3 குரூப்பா கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து இன்எஃபிஷியன்ட் செக் அவுட் ப்ராசஸ், இன்னொன்னு நாட் ஹாப்பி இன் ஜாப், இன்னொன்னு சீட் கம்ஃபர்டபுளா இல்ல, பிசிக்கலா அவன் கம்ஃபர்டபுளா உட்காந்து வேலை செய்ய முடியல. ஸோ இன்எஃபிஷியன்ட் செக் அவுட் ப்ராசஸ்ல என்னெல்லாம் ஒப்பீனியன்ஸ் வருது? அன்ஹாப்பி கஸ்டமர் ஹாப்பியா இல்ல, டிஃபிகல்ட் யூஸ், அந்த டில்லுங்கிறது அந்த இது அந்த டேபிள் அது வந்து கஷ்டமா இருக்கு, கஸ்டமர் வந்து பில் போடுறதுக்குள்ள கடுப்பாயிடுறான், the till could be easy to use, I kept breaking my nails, எனக்கு வந்து பில் வெயிட் பண்றதுக்குள்ள நான் நகத்தெல்லாம் உடச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். ஒரு இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் டு செல் ஃபியூ திங்ஸ். இதெல்லாம் இதுல வருது கேட்டகரி இன்எஃபிஷியன்ட் செக் அவுட் ப்ராசஸ்ல வருது. நாட் ஹாப்பி இன் ஜாப்ல என்ன வருது? ஜெலஸ் ஆஃப் அதர்ஸ், மத்தவன் வந்து ஃபாஸ்டா போறான் அப்படின்னா எல்லாருமே மக்கள்லாம் அவன்கிட்ட போறதை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு, எனக்கு ஜாப் போரிங்கா இருக்கு அப்படிங்கிறான். ஸோ ஐ குட் ஹவ் டன் ஜான்ஸ் ஜாப் பெட்டர். ஜான் ஒரு லேடி, இவங்க செக் அவுட், அவங்க ஜாப் நான் பெட்டரா பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் எனக்கு தூக்கம் வந்துருது. ஸோ இதெல்லாம் நாட் ஹாப்பி இன் ஜாப். சீட் கம்ஃபர்டபுள், ஐ ஜஸ்ட் குடிங் கீப் ஸ்டில், எனக்கு வந்து ஒர்க் பண்ணவே முடியல, ஐ கெப்ட் கெட்டிங் ஸ்டிக், எனக்கு வந்து தோல் வலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறான். ஸோ இந்த ஒப்பீனியன் பேஸ்ட் டேட்டாவை வச்சு என்ன பண்ணிருக்காங்க? இந்த கம்பெனி வந்து இதை ரீடிசைன் பண்ணிட்டாங்க. அந்த செக் அவுட் டெஸ்க் ரீடிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் அந்த செக் அவுட் கிளர்க்குலாம் அவர்லி பிரேக், ஓகே, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வேற ஆட்களை கொண்டாடுறது, அது தவிர போனஸ் கொண்டு வந்து, அப்புறம் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால அந்த செக் அவுட் பீப்புளோட ரெசிக்னேஷன் கம்மியாச்சு. இதுக்கு எப்படி பாசிபிள் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த அஃபினிட்டி டயக்ராமை யூஸ் பண்ணதுனால தான். ஓகே, ஸோ இன்னும் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அஃபினிட்டி டயக்ராம்? வெர்பல் டேட்டா ஃப்ரம் கன்ஃபியூஸ் சிச்சுவேஷனுக்கு, டிஸ்கவரிங் ப்ராப்ளம்ஸ் வித் நோ ப்ரீவியஸ் நாலேஜ். ஸோ ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணணும்னா ஒண்ணுமே நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள்ல அஃபினிட்டி டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் ஹிடன் கஸ்டமர் வாய்ஸ், ஒரு கஸ்டமர் என்ன மனசுல நினைக்கிறாரு, அவருக்கு மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் வெளியில கொண்டு வரதுக்கு அஃபினிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்தரா பாத்தீங்கன்னா அஃபினிட்டி டயக்ராம் வந்து இட்ஸ் அ குரூப் ஆக்டிவிட்டி. ஸோ அஃபினிட்டி டயக்ராம் யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது, ஷேரிங் ஆஃப் கஸ்டமர்ஸ் வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் கிடைக்குது, அண்ட் அது டீம் ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுது, எந்தூசியாசம், அதை பண்ணும்போதே ஒரு எந்தூசியாசம் வருது. அண்ட் இட்ஸ் கிரியேட்டிவ் ப்ராசஸ். ஏன் கிரியேட்டிவ் ப்ராசஸ்னா புதுசா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கஸ்டமர் மனசுக்குள்ள இருக்கிறத நம்ம அவர் சொல்லாமலே நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் அஃபினிட்டி டயக்ராம் நல்லா வரணும் அப்படின்னா எல்லா ஒப்பீனியனையும் கலெக்ட் பண்ணணும். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது. எல்லா ஒப்பீனியனையும் கலெக்ட் பண்ணி அதை செக்ரிகேட் பண்ணி அதுக்கு டைட்டில் கொடுத்து ஃபைனலா பார்த்தாதான் அஃபினிட்டி டயக்ராமோட ஃபுல் பெனிஃபிட்டே நமக்கு கிடைக்கும். ஓகே, இது அஃபினிட்டி டயக்ராம். ஸோ த நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் டயக்ராம். ரிலேஷன்ஷிப் டயக்ராம்னா என்ன?
நான் முதலே சொன்னேன், பல்வேறு விதமான ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியஸ் காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காஸ் அண்ட் டயக்ராம் பேச போறோம் அடுத்த வாரம். அதுக்கும் இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்ல நம்ம என்ன சொல்றோம், எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்டுக்கு மேன் ரிலேட்டட் காசஸ் என்ன, மெட்டீரியல் ரிலேட்டட் காசஸ் என்ன, மெத்தட் ரிலேட்டட் காசஸ் என்ன, மிஷின் ரிலேட்டட் காசஸ் என்ன, ஒரு சம் சார்ட் ஆஃப் டைரக்ட். இதுல ஒரு காசுக்கும் இன்னொரு காசுக்கும் உள்ள தொடர்பு, ஒரு காசு மற்ற எத்தனை காசுக்கு வழிவகுக்குது, ஒரு காசுனால என்ன எஃபெக்ட், அந்த மாதிரி இன்டர்வைன்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு பாக்குறது தான் ரிலேஷன்ஷிப் டயக்ராம். ஸோ ரிலேஷன்ஷிப் டயக்ராம் இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னாலே ஏதோ ஒரு வெப் மாதிரி இருக்கு. ஒரு காசுல இருந்து இன்னொரு காசு போகுது, இன்னொரு காசுல இருந்து ஒரு எஃபெக்ட் போகுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் டயக்ராம் எதுக்கு யூஸ் பண்றோம், ஒரு டிஃபெக்ட்டுக்கு என்னெல்லாம் காரணங்கள், ஒரு ப்ராப்ளத்தோட ஸ்ட்ரக்சர்ல என்னெல்லாம் ரிலேஷன்ஸ் இருக்கு, அண்ட் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், என்னென்ன காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் டயக்ராம எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் டயக்ராம் எசென்சியலா என்ன காட்டுதுன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் தான் காட்டுது. ஆனா ஸ்ட்ரெயிட்டவே காட்டல, ஒரு காசுக்கு இன்னொரு காசுக்கு உள்ள தொடர்பு, அதே மாதிரி ஒரு காசுல இருந்து பல காசு வெளியில வர்றதை காட்டுறதும் ரிலேஷன்ஷிப் டயக்ராம் தான். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் டயக்ராம்ல நம்ம வந்து காசஸ் எல்லாத்தையும் ஒரு ரெக்டாங்கிள்ல போட்டு காமிக்கிறோம். அதுல இருந்து இன்னொரு காசுக்கு போறத ஆரோஸ் மூலமா நம்ம காட்டுறோம். ஸோ ரிலேஷன்ஷிப் டயக்ராம்ல எசென்சியலா பாக்ஸ்ல வேர்ட்ஸ் சென்டென்சஸ் இருக்கும். அது ஒரு காசுல இன்னொரு காசுக்கு ஆரோ டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ரிலேஷன்ஷிப் டயக்ராம ஸ்ட்ரக்சரைஸ் பண்றோம். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் டயக்ராம் எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் ஆஃப் ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப் டயக்ராம் வருது. அண்ட் இட் ஆல்சோ ஸ்ட்ரெயிட்டன் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபினாமினன் அண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபைனலா இப்போ லோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதுதான் லோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய ரீசன்ஸ்னால வரலாம். லோ குவாலிட்டி பேட் டிசைன்னால, சிமிலர்லி ராங் ஆன்சர்ஸ்னால இருக்கலாம், பேட் ஹையரிங். ஓகே, பிரைசிங்கும் லோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா லோ குவாலிட்டி ப்ராடக்ட், புவர் சப்போர்ட், இன்எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங், இதுக்கு இன்னொரு காசஸ் தொடர்பு இருக்கு. ஸோ ஒரு காசுக்கு இன்னொரு காசுக்குள்ள தொடர்பு, எஃபெக்ட், இது எல்லாத்துக்கும் உள்ள தொடர்பு தான் ரிலேஷன்ஷிப் டயக்ராம் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ட்ரீ அப்படின்னு பாக்குறீங்க. சில புவர் மெட்டீரியல்ஸ் 1/1 அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி அது எதை குறிக்குதுன்னா, நம்பர் ஆஃப் ஆரோஸ் கோயிங் அவுட், அது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். சிமிலர்லி நம்பர் ஆஃப் ஆரோஸ் இன்க், அது வந்து செகண்ட் நம்பர். இப்போ இதுல பாருங்க, லோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல எத்தனை ஆரோ வெளியில போகுது, ஒரு ஆரோ கூட வெளியில போகல, அதனால தான் அது 0. எத்தனை ஆரோ உள்ள வருது, லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ல இருந்து ஒரு ஆரோ வருது, புவர் சப்போர்ட்ல இருந்து ஒரு ஆரோ வருது, ஹை பிரைசிங்ல இருந்து ஒரு ஆரோ வருது. தட் மீன்ஸ் லோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்னென்ன காரணங்கள், லோ குவாலிட்டி ப்ராடக்ட், புவர் சப்போர்ட், ஹை பிரைசிங். ஓகே, ஸோ அதனால தான் 0 and 3. தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் கோயிங் அவுட் ஆரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் இன்கமிங் ஆரோஸ். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமா ஒரு ரிலேஷன் காமிச்சோம்னா அதான் ரிலேஷன்ஷிப் டயக்ராம். ஸோ எப்போ ரிலேஷன்ஷிப் டயக்ராம் யூஸ் பண்ணுவோம், ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் மொத்தமா காட்டணும் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்னலாம் காசஸ், அந்த காசஸ்க்கும் ஒரு காசுக்கு இன்னொரு காசுக்கு என்ன தொடர்பு, அதுக்கு ரிலேஷன்ஷிப் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். ஒரு அப்ஜெக்டிவ், நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, இந்த எக்ஸாம்பிள் நான் காமிச்சேன், நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அடையணும். அப்ப என்னெல்லாம் பண்ணணும், குவாலிட்டி ப்ராடக்ட்டை இம்ப்ரூவ் பண்ணோம், மார்க்கெட்டிங் இம்ப்ரூவ் பண்ணோம், அண்ட் தென் எம்ப்ளாயீஸோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டெப்ளாய் பண்றதுக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் டயக்ராமை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கம்பெனி, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கம்பெனி வந்து என்ன நினைக்குதுன்னா, தே வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ராட்டஜிக் ஃபேக்டர்ஸ். ஸோ என்னென்னலாம் ஒரு கம்பெனி இம்ப்ரூவ் பண்ணா
அந்த கம்பெனியோட மார்க்கெட் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் டயக்ராம் போட விரும்புறாங்க. ஸோ அந்த கம்பெனி என்ன பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு டீமை கூப்பிட்டு அந்த டீமோட பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் டயக்ராம் போடுங்க அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரோட ஒப்பீனியனை சேர்த்து ஒரு அஃபினிட்டி டயக்ராம் பண்ணியிருந்தாங்க. அந்த அஃபினிட்டி டயக்ராம் வந்து இந்த கேட்டகரியில இருந்தது. கஸ்டமர் வேல்யூ அப்படின்னு ஒரு கேட்டகரி, ஒர்க் என்விரான்மெண்ட் ஒரு கேட்டகரி, கஸ்டமர் சர்வீஸ் ஒரு கேட்டகரி, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கேட்டகரி, டெக்னாலஜின்னு ஒரு கேட்டகரி, ப்ராடக்ட் இன்னோவேஷன், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிலேஷன்ஷிப் டயக்ராம் வரைஞ்சாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் டயக்ராம் தான் நீங்க பாக்குறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் டயக்ராம்ல ஆரோஸ் கவனிங்க, எத்தனை ஆரோஸ் உள்ள வருதுன்னு பாருங்க, எத்தனை ஆரோஸ் வெளியில வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் முக்கியம், எந்த ஃபேக்டர்ஸ் முக்கியம் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்க பாருங்க, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் டயக்ராம்ல கஸ்டமர் வேல்யூல எத்தனை இன்கமிங் ஆரோ இருக்கு, ஒரு ஆரோ இன்கமிங், 3 ஆரோ இதாகுது, இன்வர்ட் ஆரோ 3, அவுட்வர்ட் ஆரோ 1. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டேன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல 0 and 3. ஸோ இங்க பாருங்க, ஒர்க் என்விரான்மெண்ட்ல 4 ஆரோ அவுட் கோயிங். ஓகே, இது ஒரு ஆரோ, இது ஒரு ஆரோ, இது ஒரு ஆரோ, இது ஒரு ஆரோ. சிமிலர்லி கஸ்டமர் சர்வீஸ்ல 2 ஆரோ வெளியில போகுது. ஓகே, ஸோ இன்கமிங் ஆரோ வந்து ஒர்க் என்விரான்மெண்ட்டுக்கு 0, அது மாதிரி கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து ஆரோ, இன்கமிங் ஆரோ. ஸோ நெட் பாத்தீங்கன்னா ஒர்க் என்விரான்மெண்ட் நம்பர் 4 அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் வந்து நம்பர் 1. ஸோ எத்தனை ஆரோஸ் வெளியில போதோ, மேக்சிமம் ஆரோஸ் வெளியில போறதெல்லாம் டிரைவர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுல வந்து டிரைவர் 1 இது ஒர்க் என்விரான்மெண்ட், ஏன் போகுது, அது 2வது டிரைவர், ஏன் அது உள்ள வர்ற ஆரோ அதிகமா இருந்தா அது வந்து அவுட்கம் அப்படின்னு சொல்லுவோம். கஸ்டமர் வேல்யூ வந்து ஒரு அவுட்கம், ஏன் அதுல வந்து 3 ஆரோ இன்வெர்ட். சிமிலர்லி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் பாத்தீங்கன்னா 3 ஆரோ இன்வெர்ட். ஸோ இதை வச்சு அந்த கம்பெனி வந்து ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்டை உண்டாக்கியிருக்காங்க. பாத்தீங்களா, ஆக்சுவலி ஒரு கம்பெனி விஷன் ஸ்டேட்மெண்ட் உண்டாக்கணும்னு நினைச்சாங்க. அவங்க வந்து ஹெச்ஓடிஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, ஹெச்ஓடிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒப்பீனியன் எல்லாம் வச்சு அந்த ஒப்பீனியன் எல்லாம் இத்தனை கேட்டகரி, கஸ்டமர் வேல்யூன்னு ஒரு கேட்டகரி, கஸ்டமர் சர்வீஸ் ஒரு கேட்டகரி, ஒர்க் என்விரான்மெண்ட் ஒரு கேட்டகரி பண்ணிட்டு அதை வச்சு ரிலேஷன்ஷிப் டயக்ராம் வச்சு எந்த கேட்டகரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வச்சு அவங்க வந்து ஒரு ஃபைனலா வந்து ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, we will provide exceptional value to our customers in terms of cost effective products and services of the highest quality leading to superior value to our shareholders. ஸோ அதுல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஒர்க் என்விரான்மெண்ட், ஏன் ஒர்க் என்விரான்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா காட்டுறாங்க, அதுதான் மேக்ஸிமம் அவுட் கோயிங் ஆரோஸ், நம்பர் ஆஃப் அவுட் கோயிங் ஆரோஸ் 4 இருக்கு. அதனால ஸோ we will provide a positive work environment. அது என்ன பண்ணும், that promotes personal growth and pursuit of excellence and also allows employee to achieve his or her full potential. Next, so we are committed to advancing the state of the art in electronic miniaturization and related technologies by developing market opportunities that are built upon our unique technical expertise. So ஒரு கம்பெனி வந்து ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் உருவாக்க நினைக்குது, அது என்னெல்லாம் டூல் யூஸ் பண்ணிருக்கு, அஃபினிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணி நிறைய ஒப்பீனியன் வாங்கி கேட்டகரைஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் யூஸ் பண்ணி ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் தயாரிச்சிருச்சு. இது ரெண்டுலயும் என்ன இன்புட், எல்லாம் ஒப்பீனியன் டேட்டா, வேர்டு டேட்டா, வெர்பல் டேட்டா, எதுலையுமே நம்பர் இல்ல, பட் அதை வச்சு எவ்வளவு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வெளியில வந்திருக்கு பாருங்க. அதான் இந்த 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸோட ஒரு முக்கியமான அம்சம். ஓகே, எதுக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் டயக்ராம் யூஸ் பண்ணலாம், ஃபீல்டு கம்ப்ளைண்ட். ஸோ எங்க வேப்கோல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். வேப்கோல ஒரு ஆயில் கேரி ஓவர் அப்படின்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். கம்ப்ரஸர்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ரஸர் இஸ் மெயின் ப்ராடக்ட் வேப்கோ தயாரிக்கிறோம், அதுலதான் கம்ப்ரஸ்ட் ஏர் தயாரிக்கிறோம். லூப்ரிகேஷன் ஆயிலும் கம்ப்ரஸர்ல இருந்து வெளியில வருது, அன்ஹாப்பி. அன்றைக்கு வந்து எக்ஸாஸ்ட்ல வந்து அப்படி ஒழிட்டு இருக்கும், கணங்கரையில் இருக்கும். கஸ்டமர் அதை பார்த்து என்ன பார்த்தா அந்த கம்ப்ரஸர்
crankcase மெட்டீரியல், அது வந்து கிரே கேஸ்ட், அது ஒரு ஃபேக்டர். ஹோனிங்னு ஒன்று ஆப்ரேட் பண்ணுவோம். ஹோனிங்னா எதுக்குன்னா கம்ப்ரஸர் பிஸ்டன் உள்ள மெட்டீரியல், ஹோனிங் பேட்டர்ன், இதெல்லாம் வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப் டயக்ராம் போட்டு மாத்தினதுல ஆயில் கேரி ஓவர் வந்து 2 grams 3 grams per hour இருந்தது, less than 0.5 grams per hour மாத்தணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய நான் யூஸ் பண்ண டூல் வந்து ரிலேஷன்ஷிப் டயக்ராம். ஸோ அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. ப்ராசஸ் டிஃபெக்ட் ரீஒர்க்குக்கு ரிலேஷன்ஷிப் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். எப்படி என்னென்னலாம் காசஸ், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமே இதையும் கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்ல ஸ்ட்ரெயிட்டாவே மேன்னால என்னெல்லாம் காசஸ், மெட்டீரியல்னால, இதுல வந்து மேனுக்கு காசுக்கும் மெட்டீரியல் காசுக்கும் உள்ள தொடர்பு, அதான் இதுல ரிலேஷன்ஷிப் டயக்ராம்ல ஒரு சூக்ஷ்மம். ஓகே, முன்னாடி ப்ராடக்ட் டிசைன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரிலேஷன்ஷிப் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். ப்ராசஸ் டிசைன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரிலேஷன்ஷிப் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரீஆர்கனைசேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் வேப்கோ எக்ஸாம்பிள் என்னால கொடுக்க முடியும். ஸோ ஒரு காலத்துல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆபரேஷன்ஸ் ஜாபை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆபரேஷன்ஸ்ல வந்து கஸ்டமர் கொடுக்குற ஆர்டரை வச்சு ஆபரேஷன்ஸ் விரட்டுவாங்க மீட்டிங்ல. சார் எங்களுக்கு அந்த மெட்டீரியல் தரல, இந்த மெட்டீரியல் தரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மார்க்கெட்டிங் என்ன பண்ணணும், கஸ்டமர்கிட்ட போய் உட்காரணும். கஸ்டமர்கிட்ட போய் உட்காந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்னெல்லாம் பெயின் பாயிண்ட்ஸ், உங்களுக்கு இதெல்லாம் நியூ ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம், இதை வச்சு உங்களோட வண்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ என்ன பண்ணோம், ஒரு பெரிய டீமை கூப்பிட்டோம், கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம். எங்க எம்டி கூப்பிட்டு ஆபரேஷன்ஸ் பீப்புள், ஹெச்ஆர் பீப்புள், மார்க்கெட்டிங் பீப்புள் எல்லாரையும் கூப்பிட்டு புதுசா ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வந்தாங்க மார்க்கெட்டிங்ல. என்ன தெரியுமா, அது கீ அக்கௌண்ட் லீடர். கீ அக்கௌண்ட் லீடரோட வேலை என்ன, கஸ்டமரோட சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ அவர் வந்து ஆர்டர் அப்டைன்மெண்ட், அது மட்டும்தான் அவரோட வேலை. ஸோ ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட்டோட வேலை என்ன, எம்என்எல், மேனுஃபேக்சரிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் சேஞ்சஸ்க்குலாம் நம்ம ரிலேஷன்ஷிப் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் அந்த எக்ஸாம்பிளை நான் சொல்றேன். ஓகே, சேல்ஸ் பிளானிங்க்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ரீஜன்ல சேல்ஸ் இருக்கு, இந்த ரீஜன்ல எதனால சேல்ஸ் இருக்கு, ஸோ இந்த ரீஜன்ல எப்படி எந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராடக்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ரிலேஷன்ஷிப் டயக்ராம நம்ம யூஸ் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ் புதுசா மாற்றணும்னாலோ அதுக்கும் ரிலேஷன்ஷிப் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். இந்த பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணானா ஹெச்ஆர் இம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா, இல்ல இந்த இதை பண்ணா கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாறுமா, கஸ்டமர் நமக்கு ஒத்துழைப்பாங்களா, பீப்புள் ஒத்துழைப்பாங்களா, இந்த மாதிரி எல்லா விதத்தையும் நம்ம ரிலேஷன்ஷிப் டயக்ராம் யூஸ் பண்ணி இது பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் டயக்ராம் மெத்தட். சிஸ்டமேட்டிக் டயக்ராம் நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி எந்தெந்த விதங்கள்ல டாஸ்க் வந்து பிரிச்சு கொடுக்கலாம். பிரிச்சு கொடுத்தோம்னா நம்மளோட ஆர்கனைசேஷன் கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் சிஸ்டமேட்டிக் டயக்ராம். அது நேம்லயே பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா பிரிச்சு இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். அந்த மாதிரி இந்த ஜாபை மார்க்கெட்டிங் இப்படி பண்ணணும், இந்த ஜாபை எம்என்எல் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணா கம்பெனியோட சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற டெப்ளாய்மெண்ட்டுக்கு சிஸ்டமேட்டிக் டயக்ராம் யூஸ் பண்றோம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பிக்சரை பாத்தீங்களா தெரியுது. மெயின் கோலோட கீ டாஸ்க், இந்த கீ டாஸ்க் யார் பண்ணுவா, இந்த கீ டாஸ்க் நெக்ஸ்ட் லெவல் சப் டாஸ்க், இந்த சப் டாஸ்க் யார் பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறோம், டெப்ளாய் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான். ஸோ இது வந்து ஒரு 3 மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து ரூட்டு, இது மெயின் பிரான்ச்சு, இதுக்கு அடுத்த பிரான்ச்சு, இதுக்கு அடுத்த சப் பிரான்ச்சு, அந்த மாதிரி. ஓகே, இது வந்து ஒரு மீன்ஸ், இது ஒரு ஜாப் முடிக்கும், எதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எது முக்கியம் அப்படின்னு காட்டுறதுக்கு ட்ரீ டயக்ராம் அல்லது சிஸ்டமேட்டிக் டயக்ராம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ட்ரீ டயக்ராம் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, டெப்ளாயிங் கஸ்டமர் வாய்ஸ் டிசைன் ரிக்யர்மெண்ட். ஸோ கஸ்டமர் வாய்ஸை டிசைன் ரிக்யர்மெண்ட்டா மாற்றணும் அப்படின்னா, லைக் எனக்கு ஐ வாண்ட் டு டிசைன் ஏசினா கண்டென்சர் எப்படி இருக்கணும், இது கூலிங் ரீஜன் எப்படி இருக்கணும், என்ன டைப் ஆஃப் ரெஃப்ரிஜரேட் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும், அதெல்லாம். ஓகே, டெப்ளாயிங் டிசைன் ரிக்யர்மெண்ட்ஸ் இந்த பார்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுவும் சிஸ்டமேட்டிக் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். டெவலப்பிங் டிசைன் குவாலிட்டி ஃபார் நியூ ப்ராடக்ட்ஸ்,
கோஆர்டினேட் த டெவலப்மெண்ட் ஆஃப் கியூ ஆக்டிவிட்டிஸ். ஒரு கம்பெனியோட கியூ ஆக்டிவிட்டிஸ். ஸோ நம்மளோட எய்ம் வந்து ஜீரோ டிஃபெக்ட் வரணும் அப்படின்னா காலிபிரேஷன் எப்படி இருக்கணும், அவங்க என்னெல்லாம் பண்ணணும், இது பெட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்கணும், ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்கணும், அப்புறம் ப்ராசஸ் ஆடிட் எப்படி இருக்கணும், டாப் ஆடிட் எப்படி இருக்கணும், அது யார் என்ன பண்ணணும், அது எல்லாத்துக்கும் டெப்ளாய் பண்றதுக்கு ட்ரீ டயக்ராம் யூஸ் பண்றோம். டெவலப்பிங் சொல்யூஷன்ஸ் டு வேரியஸ் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ். குவாலிட்டி சரியில்லை, என்னென்னலாம் பண்ணலாம், என்ன ஆக்டிவிட்டி யார் பண்ணுவான், காஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்கு. ஸோ ஆர்கனைசேஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கு. ஸோ டைரக்ட் மெட்டீரியல் எப்படி குறைக்கலாம், இன்டைரக்ட் மெட்டீரியல் எப்படி குறைக்கலாம், யார் என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த ப்ராடக்டை எப்படி ரேம்ப் அப் பண்ணலாம், டெலிவரி இம்ப்ரூவ் பண்ணணும், டெலிவரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ஆக்டிவிட்டி, வேர் ஹவுஸ் வந்து ஃபில் ரேட் எப்படி இருக்கு, ஸோ கேன் பி எஸ்டாப்ளிஷ் அவுட் சைட் ஜிட் சர்வீஸ் பண்ணலாமா, கஸ்டமர் ஏரியாவில் வந்து வேர் ஹவுஸ் உருவாக்கலாமா. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் ட்ரீ டயக்ராம் வச்சு நம்ம டெப்ளாய் பண்ண முடியும். ஸோ டெவலப்பிங் அண்ட் டெப்ளாயிங் பாலிசிஸ். ஆக்சுவலி இந்த வரப்போகுது. ஆக்சுவலி ஒரு கம்பெனியோட மெயின் பாலிசிஸ் எப்படி டெப்ளாய் பண்றோம் அதுக்கு நாங்க யூஸ் பண்ற முக்கியமான டூல் வந்து ட்ரீ டயக்ராம் தான். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டிஸ் டெப்ளாய் பண்றதுக்கும் ட்ரீ டயக்ராம் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரீ டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கோல் இருக்கு. இந்த கோலுக்கு ஸோ எம்டியோட கோல், பிரசிடென்ட்டோட கோல், ஜிஎம்க்கு எப்படி போகுது, ஸோ ஜிஎம்ல இருந்து சீனியர் மேனேஜருக்கு எப்படி போகுது, சீனியர் மேனேஜர் மேனேஜருக்கு எப்படி போகுது. ஸோ மேனேஜிங் பாயிண்ட் அண்ட் செக்கிங் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ பாஸோட செக்கிங் பாயிண்ட் நெக்ஸ்ட் லெவல் பர்சனோட மேனேஜிங் பாயிண்ட், அவரோட செக்கிங் பாயிண்ட் நெக்ஸ்ட் லெவல் பர்சன். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் டெப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரீ டயக்ராம் அதுல இருந்து சிஸ்டமேட்டிக் டயக்ராம் யூஸ் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ கம்பெனியோட சேல்ஸ் டார்கெட் இந்த வருஷம் நம்ம 1000 கோடியிலேருந்து 1200 கோடி அச்சீவ் பண்ண போறோம். ஸோ 1200 கோடிங்கிறது பாலிசி டார்கெட். இந்த பாலிசி டார்கெட்டை எப்படி பண்ண போறோம், ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். மார்க்கெட்டிங் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், மார்க்கெட்டிங்ல வந்து மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனோட ஓஇ சேல்ஸ் 500 600 கோடி, எக்ஸ்போர்ட் 300 கோடியிலேருந்து 350 கோடி, ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் 200 கோடியிலேருந்து 250 கோடி. ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணா 1200 கோடி அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இது எம்டியோட கோலு. இது வந்து மார்க்கெட்டிங் ஓஇ வைஸ் பிரசிடென்ட், ஆஃப்டர் மார்க்கெட் வைஸ் பிரசிடென்ட், இவங்க 2 பேரோட கோல். ஸோ இதை எப்படி டெப்ளாய் பண்றாங்க, செக்ஷனல் கோல். ஸோ அசோக் லேலண்ட், டாடா மோட்டார்ஸ், அவங்க எப்படி சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், புது ப்ராடக்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணா எவ்வளவு சேல்ஸ் வரும், நியூ ஓஇ கஸ்டமர். ஸோ இது 3 ஓஇ லெவல் டெப்ளாய்மெண்ட். அதே மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்ல ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்கனைசேஷனல் கோல், எம்டியோட கோல். It becomes the means. This becomes managing point அல்லது goal of vice president OE and vice president after market. So this becomes a managing point of next level people, senior manager or third key account leader and the மாதிரி regional manager. So we are doing a cascading. Cascading என்ன, அப்படி கொஞ்சமா டார்கெட் ஒரு லெவல்ல இருந்து கீழே அப்படி டிஸ்ட்ரிபியூட் பாருங்க. இதுதான் ரூட். இந்த ரூட் மெயின் பிரான்ச், சப் பிரான்ச். அதனால சிஸ்டமேட்டிக்கா டிப்ளாய் பண்றதுனால இதுக்கு சிஸ்டமேட்டிக் டயக்ராம் அல்லது ட்ரீ டயக்ராம் அப்படின்னு பேர் வந்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம். மேட்ரிக்ஸ் டயக்ராம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஒரு எக்ஸ் இருக்கும், ஒரு ஒய் இருக்கும். ஓகே, டிஆர் நரசிம்மன் வந்து பிரசன்ட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் லெக்சர்ல 7 ஸ்டெப்ஸ் மெத்தட். அதுல வந்து அவர் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஜுகாரி விண்டோ போட்டாரு. ஜுகாரி விண்டோல ப்ராப்ளம் டிஃபிகல்ட்டி அது எக்ஸ் ஆக்சிஸ்ல போட்டாரு. மோர் டிஃபிகல்ட்டிக்கு லெஸ் எஃபர்ட்டுக்கு என்ன மெத்தட். ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிளர் ஃபார்ம் 2 sets ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்கா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, வீக்கா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு மேட்ரிக்ஸ் டயக்ராம். மேட்ரிக்ஸ் டயக்ராம் சொன்னாலே ஒரு ரோ அண்ட் ஒரு காலம் இருக்கும். ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் டயக்ராம் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம், க்ளூ நமக்கு கிடைக்கும். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எப்படி ரோ அரேஞ்ச் பண்ணலாம், காலம் அரேஞ்ச் பண்ணலாம். அந்த ரோவும் காலமும் மீட் பண்ற இடத்துல தான் அந்த ப்ராசஸோட ஸ்ட்ரென்த் இருக்கு, அந்த ஸ்ட்ரென்த்தோட ரிலேஷன்ஷிப் இருக்கு, இன்டர்செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் டயக்ராம் இருக்கு. எல் டைப் மோஸ்ட் காமன் டைப் வந்து எல் டி டைப், ஒய் டைப், எக்ஸ் டைப், சி டைப். ஸோ எல் டைப்னா
நான் சொன்ன மாதிரி மிஸ்டர் டிஆர் நரசிம்மனோட எக்ஸாம்பிள் சொன்னேன், ஜுவாரி விண்டோ, ப்ராப்ளம் டிஃபிகல்ட்டி, ப்ராப்ளம் எஃபர்ட், அது வந்து சிம்பிள் எல் டைப் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு ரோ ஒரு காலம், ஓகே, 2 sets ஆஃப் டேட்டா. ஸோ இந்த ரோவும் காலமும் மீட் பண்ற இடத்துல தான் அதோட ரிலேஷன்ஷிப் தெரியுது. 2 சர்க்கிள் போட்டா ஸ்ட்ராங், அதுக்கு பாயிண்ட் வந்து 9. ஒரு சர்க்கிள் போட்டா மீடியம், அதுக்கு பாயிண்ட் வந்து 3. ட்ரையாங்கிள் போட்டா வீக் 1. ஸோ இங்க பாருங்க, ஐட்டம் 1 ஹேஸ் எ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் லிஸ்ட் 2. ஸோ ஐட்டம் 1ல வந்து ஏ 9 பாயிண்ட் அண்ட் பி 1 பாயிண்ட், அது மாதிரி இ 3 பாயிண்ட். ஸோ 9 1 10 3 13. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஐட்டம் 1 அண்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 13. சிமிலர்லி ஐட்டம் இ, ஐட்டம் 1ஓட ஐட்டம் 1 வர்சஸ் ஐட்டம் இ 3 பாயிண்ட். அதே மாதிரி ஐட்டம் இ வித் ஐட்டம் 3 வந்து 1 பாயிண்ட். ஸோ இந்த டோட்டல் வந்து 4. ஸோ இப்போ எதில் நம்ம மோர் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்? 13ல மோர் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். 3ல அவ்வளோ, 3 2ல அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கஸ்டமர் வாய்ஸ்னு வச்சுங்க, இது நம்ம ப்ராடக்ட். எங்கெங்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம நிறைய ஆக்ஷன் எடுப்போம். அதான் எல் டைப் மேட்ரிக்ஸ். ஓகே, டி டைப் மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட். ஸோ ஒரு வெர்டிக்கல், 2 ஹரிசாண்டல். ஓகே, ஸோ இதுல வந்து there is a relationship between A and B. Similarly, there is a relationship between A and C. A வந்து B க்கும் C க்கும் காமன். ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் இன்டர்செக்ஷன் இருக்கோ அங்க நம்ம வந்து இதை பார்க்குறோம். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லைக் நாங்கள் என்ன பண்ணோம், 3 ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம். ப்ராடக்ட் P1, ப்ராடக்ட் P2, ப்ராடக்ட் P3 அப்படின்னு 3 ப்ராடக்ட். இந்த 3 ப்ராடக்ட்ல வந்து இதெல்லாம் நியூ ப்ராடக்ட் ஸ்டேஜஸ். கான்செப்ட்னு ஒரு ஸ்டேஜ், டீடைல் ஸ்டேஜ், ப்ரோட்டோடைப் அசம்பிளி ஒரு ஸ்டேஜ், அது மாதிரி ப்ரொடக்ஷன் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ். 1 2 3 4 5 6 ஸ்டேஜஸ் ஆஃப் அ நியூ ப்ராடக்ட் ப்ராசஸ். இதுல வந்து லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஸ்டேஜ்ல 28 ஃபெயிலியர் மோடு கண்டுபிடிச்சிருக்கணும். பட் ஆனால் நாங்கள் எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்? கான்செப்ட்ல ஒண்ணுமே கண்டுபிடிக்கல. ப்ரோட்டோடைப் அசம்பிளில 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ரோட்டோடைப் டெஸ்ட்ல 4 19 கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ரொடக்ஷன்ல 5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ப்ரொடக்ஷன்ல போய் எரர் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம் பாருங்க. நம்ம டூல் டெவலப் பண்ணிருப்போம், டை டெவலப் பண்ணிருப்போம், அதெல்லாம் வேஸ்ட் தானே. ஸோ ஆக்சுவலி எசென்ஷியலா என்ன பண்ணோம், எங்க வருதோ அங்கேயே கண்டுபிடிச்சிடணும். ஏர்லியா ஒரு நியூ ப்ராடக்டோட ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சோம்னா நமக்கு கரெக்ட் பண்றது ஈஸி. சிமிலர்லி டீடைல் டிசைன்ல 18 டீடைல் டிசைன் ரிலேட்டட் டிஃபெக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஆனால் எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 வந்து ப்ரோட்டோடைப்ல கண்டுபிடிச்சிருக்கோம், 5 வந்து லான்ச் போர்டு. ஸோ த லேட்டர் வி ஃபைண்ட் அவுட் த மோர் வி ஸ்பெண்ட். ஸோ அதனால தான் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியா கண்டுபிடிக்கிறோமோ, எந்தெந்த ஸ்டேஜ்ல ஏர்லியா கண்டுபிடிக்கிறோமோ அந்தந்த ஸ்டேஜுக்குள்ள நமக்கு வந்து செலவு கம்மியாகும். ஸோ இதை வந்து இந்த டி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணதுனால எங்களால ஈஸியா அனலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதோட பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பேஸ் பண்ணி எங்க கம்பெனில டிசைன் கைட்லைன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ டிசைன் கைட்லைன்ஸ், ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். வேப்கோல வந்து பிளாஸ்டிக் டிசைன் கைட்லைன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டெல்ரின் ஒரு மெட்டீரியல், பிபிடி ஒரு மெட்டீரியல், ஓகே, இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல். அப்புறம் கிளாஸ் ஃபீல்டு நைலான். ஸோ கிளாஸ் ஃபீல்டு நைலான் யூஸ் பண்ற இடத்துல டெல்ரின் யூஸ் பண்ணா ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி டெல்ரின் யூஸ் பண்றது மேல கிளாஸ் ஃபீல்டு யூஸ் பண்றோம். கிளாஸ் ஃபீல்டுல கூட 25% மேல 15% யூஸ் பண்ணிட்டோம், அதனால பிரேக் ஆயிடுச்சு. ஸோ எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த மாதிரி டி டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஒரு டிசைன் கைட்லைன் போட்டதுக்கு அப்புறம் இப்ப யாராவது ஒரு பிளாஸ்டிக் பார்ட் டிசைன் பண்ணோம் அப்படின்னா அவர் போய் அந்த டிசைன் கைட்லைனை போய் ரெஃபர் பண்ணும். ரெஃபர் பண்ணா அவர் மிஸ்டேக் பண்ணுவாரா? பண்ணவே மாட்டாரு. அவரோட டிசைன் ரோபஸ்டா இருக்கும், ஃபெயிலியரே வராது. அதுக்கு எப்படி பாசிபிள் ஆச்சு? இந்த டி டைப் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணதுனால பாசிபிள் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் டைப். ஒயிட் டைப் பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள், 3 ரிலேஷன்ஷிப் ஏ பி சி, 3 ஃபேக்டர் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியில ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பொறுத்து பிளானிங் அமையும். ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கு. முன்னாடி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கும் ப்ராடக்ட் அவைலபிலிட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கு.
ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு ஆன்லைன் டெலிவரிக்கும் அவ்வளவு ரிலேஷன்ஷிப் இல்லை. சிமிலர்லி இன்வென்ட்ரி லெவலுக்கும் பிளானிங்க்கும் தொடர்பு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா பிளானிங் சரியா இருந்தாலும் இன்வென்ட்ரி லெவல் கரெக்டா இருக்கும். சிமிலர்லி ஆன் டைம் டெலிவரி நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்வென்ட்ரியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால தான் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங். ஸோ இட்ஸ் அ 3-dimensional ரிலேஷன்ஷிப் வந்து ஒய் டைப் மேட்ரிக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ். எல்லா டிகேஎம் கம்பெனிலையும் இது இருக்கும். அதாவது இந்த எக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பிரேக் த்ரூ பண்றோம், என்னெல்லாம் பிரேக் த்ரூ டார்கெட், இந்த பிரேக் த்ரூ டார்கெட் எவ்வளவு இந்த வருஷம். ஸோ வாட் ஆல் த பிரேக் த்ரூ திங்கிங் நெக்ஸ்ட் 5 வருஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம், லாங் டேர்ம் பிளான். அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு என்னென்னலாம் டார்கெட். ஸோ லாங் டேர்ம் பிளானுக்கும் நெக்ஸ்ட் இயர் பிளானுக்கும் தொடர்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இயர் டார்கெட்டுக்கும் என்னென்னலாம் கீ ப்ராசஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டாப் லைன் இம்ப்ரூவ் பண்ணணும், சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். டாப் லைன் இம்ப்ரூவ் பண்ணா என்ன பண்ணுவோம், நியூ ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், புதிய கஸ்டமரை கண்டுபிடிக்கணும். ஸோ புதிய கஸ்டமர் கண்டுபிடிக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நியூ ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், குவாலிட்டி சிஸ்டம் ஸ்ட்ராங்கா பண்ணணும். போக்கே இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ போக்கே நிறைய போடுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நெக்ஸ்ட் இயர் டார்கெட்டுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன தொடர்பு, அது இதுல வருது. சிமிலர்லி ஓகே, நெக்ஸ்ட் இயர் டார்கெட்டிங் யார் என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும். ஸோ ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா 5-year பிளானுக்கும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அதுக்கு தொடர்பு. ஸோ நெக்ஸ்ட் இயர் டார்கெட்டை மீட் பண்ணா யார் என்ன பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் ஆக்ஷன் பிளானுக்கும் தொடர்பு. ஸோ இந்த மாதிரி 4 விதமான தொடர்பு, எல்லா ஆங்கிள்லயும் தொடர்பு இருக்கு. ஓகே, இதுதான் டெப்ளாய்மெண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுது, என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், இந்த என்னென்ன ஆக்ஷன் யாரு பண்ணணுங்கிறது எதுல வருது, நான் ஆல்ரெடி சொன்னேன், ட்ரீ டயக்ராம். ஸோ எக்ஸ் மேட்ரிக்ஸ்ல இருந்து வெளியில வர்றதுதான் ட்ரீ டயக்ராம் மூலமா நம்ம டெப்ளாய் பண்றது. ஓகே, லாஸ்ட் சி மேட்ரிக்ஸ். சி மேட்ரிக்ஸ்ல வந்து ஒரு 3-dimensional, லைக் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் தென் ஆட்டிடியூடு, அட்டெண்டன்ஸ், இது 3க்கு உள்ள தொடர்பு. ஸோ ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணா எம்ப்ளாய்டு ஆட்டிடியூடு இம்ப்ரூவ் பண்ணணும், எம்ப்ளாய்டு ஆட்டிடியூடு இம்ப்ரூவ் பண்ணா அட்டெண்டன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி 3-dimensional மேட்ரிக்ஸ். ஓகே, இதுதான் சி டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் டயக்ராம்னாலே என்ன அர்த்தம், ஒரு ரோ ஒரு காலம். மல்டி டைமென்ஷனலா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒய் மேட்ரிக்ஸோ சி மேட்ரிக்ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். இது மேட்ரிக்ஸ் டயக்ராம். ஓகே, என்னென்ன மேட்ரிக்ஸ் டயக்ராமோட அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல், மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஈஸியா மேட்ரிக்ஸ் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். அண்ட் தென் நியூ ஐடியா, ஒரு நியூ ப்ராடக்ட் வரணும்னா நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் நியூ ஐடியாஸ், அதை எப்படி டெப்ளாய் பண்ணணும், என்னென்ன ஹார்ட்வேர் ரிலேட்டட் திங்ஸ், என்னென்ன சாஃப்ட்வேர் ரிலேட்டட் திங்ஸ், அதுக்கு மேட்ரிக்ஸ் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், குவாலிட்டி அஷூரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணா என்னென்ன மாதிரி பண்ணணும், இன்ஸ்பெக்ஷன் எப்படி ரோபஸ்டா பண்ணணும், காலிபிரேஷன் எப்படி ரோபஸ்டா பண்ணணும், அண்ட் தென் ஓகே என்வரான்மெண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கும் வி கேன் யூஸ் மேட்ரிக்ஸ் டயக்ராம். மெனி ஃபேக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் கன்ஃபார்மிங் ஐட்டத்துக்கு என்னெல்லாம் கண்ட்ரிபியூட் பண்ணுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அதுக்கும் நம்ம மேட்ரிக்ஸ் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ஆர்கனைஸ் டேட்டா அண்ட் அப்ளை மல்டிவேரியட் அனாலிசிஸ். மல்டிவேரியட் அனாலிசிஸ்னா லெஃப்ட் சைட்ல கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு, காலம் வைஸ் எல்லா ரோலையும், ரைட் சைட்ல காலம் வைஸ் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் வேரியபிள்ஸ். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் வேரியஸ் இருக்கிறதுனால தான் இது மல்டிவேரியட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம் மேட்ரிக்ஸ் டயக்ராமை பொறுத்த மட்டும். ஓகே, ஸோ டிபிக்கல் யூசஸ் பாத்தீங்கன்னா ஐடியா கான்செப்ஷன் பாயிண்ட்ஸ்லயே, லைக் நான் முதல்ல சொன்னேன், டாக்டர் உதயகுமார் சொன்னார் QFD அப்படின்னு பேசினாரு. ட்ரீ டயக்ராம் வரதுக்கு மெயின் திங், ஐ மீன் மேட்ரிக்ஸ் டயக்ராம் வரதுக்கு மெயினா கஸ்டமரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் போடுறோம். கான்ஃபிளிக்டிங் ரிக்குவயர்மெண்ட்ஸை சால்வ் பண்றதுக்கு we can use மேட்ரிக்ஸ் டயக்ராம். ஹிடன் ட்ரபிள்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு we can use மேட்ரிக்ஸ் டயக்ராம். அடிக்குவசி அண்ட் அப்ரோப்ரியேட்னஸ் ஆஃப் டெப்ளாய்மெண்ட், ஸோ டெப்ளாய்மெண்ட் கரெக்டா பண்ணிப்போமா, அதுக்கும் மேட்ரிக்ஸ் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். ஐடென்டிஃபைங் ஏரியாஸ் டு பி ஃபோக்கஸ்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்கும் மேட்ரிக்ஸ் டயக்ராம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ மேட்ரிக்ஸ் டயக்ராமுக்கும் மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் என்ன வித்தியாசம், மேட்ரிக்ஸ் டயக்ராம்ல ரோ டேட்டா இருக்கு, காலம் டேட்டா இருக்கு, ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படின்னு பாக்குறோம். மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ்ல கொஞ்சம் நம்பர் இருக்கும்.
ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் வந்து டாக்டர் உதயகுமார் குவாலிட்டி ஃபங்க்ஷன் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் எடுத்தார். அதே மாதிரி டாக்டர் மிஸ்டர் ஜி நாராயணமூர்த்தி என்ன எடுத்தாரு, இது ரெண்டுலயும் எக்ஸ்டென்சிவா நம்ம யூஸ் பண்ணலாம் மேட்ரிக்ஸ் டேட்டா. ஸோ இந்த டேட்டா இந்த மெத்தட்ல நிறைய நம்ம நியூமெரிக்கல் பண்றோம். ஓகே, இதுலயும் ஆரோ டயக்ராம்லயும் நிறைய நம்பர்ஸ் யூஸ் பண்றோம். லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் யூஸ் பண்றோம். லைக் இப்ப அவர் QFD பேசும்போது கூட என்ன சொல்றது, காஸ்ட் வர்சஸ் டெக்னாலஜி செலக்ட் பண்ணாங்க. ஹை காஸ்ட் ஹையர் டெக்னாலஜி அதுவும் மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் மெத்தட். என்ன பண்ணி யூஸ் பண்ணி வந்து விஷன் ஸ்டேட்மெண்ட் பண்ணாங்க. Now அதே கம்பெனி they want to compare their product with respect to price, reliability, delivery and technique. So customer டெலிவரிக்கு 10% இதுல வந்து நம்ம கம்பெனி எப்படி இருக்கு, ஹை டெக்னாலஜி கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், பிரைஸ்ல வந்து அதோட ஸ்கோர் 8 அவுட் ஆஃப் 10, ரிலையபிலிட்டியில அதோட ஸ்கோர் 8 அவுட் ஆஃப் 10, டெலிவரியில 5 அவுட் ஆஃப் 10, டெக்னிக்கல் சப்போர்ட்ல 5 அவுட் ஆஃப் 10. ஸோ காம்படிட்டர் எப்படி இருக்கான், பிரைஸ்ல வந்து அவன் 6 இருக்கான். தட் மீன்ஸ் எது பெட்டர், நம்ம கம்பெனி ஹை டெக்னாலஜி பெட்டர், ரிலையபிலிட்டியில நம்ம கம்பெனி ஜஸ்ட் பெட்டர் பை 1 பாயிண்ட், இப்போ டெலிவரியில நம்ம 4 இருக்கும், அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்ல நம்ம 2 பாயிண்ட் 4 இருக்கும். இப்போ என்ன இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் சப்போர்ட் அதோட வெயிட்டேஜ் 30%, அது நம்ம புவர் பை 2 பாயிண்ட்ஸ். ஸோ அதனால டெக்னிக்கல் சப்போர்ட்டை நல்லா நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், அதான் இதுல இருந்து வெளியில வருது. ரிலையபிலிட்டியில நம்ம ஜஸ்ட் 1 பாயிண்ட் தான் அதிகமா இருக்கும், ஆனா அதோட வெயிட்டேஜ் எவ்வளவு, 40%. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ்ல நமக்கு என்ன தெரியுது, நாம டெக்னிக்கல் சப்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், அது ஒரு அவுட்கம். ரிலையபிலிட்டியை இன்னும் பெட்டரா பண்ணணும், ஏன்னா ரிலையபிலிட்டியில் நம்மளோட ஸ்கோரு 40%. ஸோ டெலிவரியில நாம கம்மியா தான் இருக்கும், இருந்தாலும் அதையும் நம்ம பார்க்கணும். பட் ஆனா நமக்கு ஸ்கோர் வந்து அதுக்கு 10% தான். பட் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம we have to improve. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, our company has to improve technical support, our company also has to give focus on improving the reliability அப்படிங்கிறது வெளியில வந்திருக்கு. இதுல பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் மெத்தடுக்கும் மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் என்ன டிஃபரன்ஸ், அதுலலாம் நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம், 2 சர்க்கிள் யூஸ் பண்ணோம், 1 சர்க்கிள் யூஸ் பண்ணோம், ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோம். இதுல என்ன இருக்கு, நம்பர்ஸ். ஸோ அதனால இது ஸ்லைட்லி கொஞ்சம் அட்வான்ஸ்டு டூல். அதான் ஸோ நான் சொன்ன மாதிரி டாக்டர் உதயகுமார் QFD காமிச்சாரு, அது ஒரு லைன் ஸ்ட்ராட்டஜில ஒரு டேபிள் காமிச்சாரு, அது ஒரு டேட்டா மேட்ரிக்ஸ் டேட்டா கிளாசிஃபை சென்சாரி கேரக்டரிஸ்டிக். கஸ்டமர் வந்து லைக் ஏசி கூலா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு,
ரொம்ப சம்மர்லயும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு, விண்டர்லயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு, டஸ்ட் இருக்கக்கூடாது. அதெல்லாம் சென்சாரி, அதாவது கஸ்டமர் வந்து உணர்ந்து சொல்றாரு. அதுக்கு நம்பர் எப்படி கொடுக்கணும், நம்மளோட அனுபவத்துல டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் சென்சாரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை அனலைஸ் பண்றதுக்கு. டிசைர்ட் லெவல் ஆஃப் குவாலிட்டி, மார்க்கெட் சர்வே மூலமா குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதுக்கு மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அதுல வந்து வேர் ஃபேக்டர்ஸ் ஆர் கம்ப்ளெக்ஸ்லி இன்டர்வைன்டு. லைக் ஒரு ஆப்ரேட்டர் சொல்றான், எனக்கு தூக்கவே முடியல, என்னால ரொம்ப குனிய முடியல, என்னால நிறைய வெயிட் தூக்க முடியல. அதுக்கு நம்ம என்ன, இந்த ஒரு டூல் இருக்கு, ஒரு சேஃப்டி என்விரான்மெண்ட், இதுல பிரீஃப் அப்படின்னு ஒரு ஸ்கோர், அந்த ஸ்கோரை வச்சு எங்கெல்லாம் அதிகமா ஸ்கோர் வருதோ அங்க வந்து நம்ம, அது ஒரு மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் டூல். பிரீஃப் ஸ்கோரை வச்சு ஆப்ரேட்டர் சொல்ற ஒப்பீனியனை வச்சு நம்ம எர்கானமிக்ஸ் இம்ப்ரூவ் பண்றது ஒரு மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் தான். அனலைஸ் காசஸ் ஆஃப் நான் கன்ஃபார்மிட்டிஸ். நிறைய ப்ராடக்ட்ல வந்து லைக் ஒரு பெரிய பெயிண்டிங் ப்ராசஸ், கார் பெயிண்டிங் பார்க்குறோம். கார் பெயிண்டிங்ல வந்து சில இடத்துல ஸ்கிராட்ச் இருக்கு, சில இதுல வந்து அதெல்லாம் வந்து ஒப்பீனியன் டேட்டா. ஸோ அந்த ஒப்பீனியன் டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ அது நம்ம என்ன அவுட்கம், பெயிண்ட் விஸ்காசிட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம், பெயிண்ட் ஸ்ப்ரே கன்னு, அப்புறம் வந்து அந்த பெயிண்ட் காயற அந்த ஃபர்னஸ் டெம்பரேச்சர் மெயின்டைன், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் மேட்ரிக்ஸ் அனாலிசிஸ் டேட்டாவோட ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகே, காம்ப்ளெக்ஸ் குவாலிட்டி எவாலுவேஷன்ஸ்க்கு மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் டூல் பிடிபிசி. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம். அந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த நிறைய ஸ்டெப்ஸ்ல என்னென்ன தப்பு வரலாம், அந்த தப்பு வர்ற எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து ஒரு நம்ம ஆல்ரெடி ஆட்டோமேட்டிவ் இதுல பாக்குறதா ஒரு எஃப்எம்இஏ மாதிரி தான். எஃப்எம்இஏ என்ன, ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ், வாட் கேன் கோ ராங், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆன்டிசிபேட் பண்றோம். அதுக்கு ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கு கவுண்டர் மெஷர்ஸ் எடுக்கிறது தான் பிடிபிசி. ஸோ இந்த பிடிபிசியில என்னெல்லாம் இருக்கு, இட் யூஸ் அப்டைன் டிசையர்ட் ரிசல்ட், நமக்கு தேவையான அவுட்புட், அதை என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் வரும், என்னென்னலாம் அவுட்கம்ஸ் வரும், அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போறோம். ஸோ இட் சப்போர்ட்ஸ் கிரியேஷன் ஆஃப் சொல்யூஷன் டு அன் அனாலிசிஸ் ஆஃப் பாசிபிள் ஆல்டர்னேட்டிவ், என்னென்னலாம் பாசிபிள். ஸோ இட்ஸ் அ மெத்தடிக்கல் அண்ட் டீடைல் அப்ரோச் ஆஃப் அ திங்கிங் ப்ராசஸ். பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டெசிஷனுக்கு தான் இந்த 7 டூல்ஸ் யூஸ் பண்றோம். நம்பர்ஸ் இருக்காது, நிறைய ஒப்பீனியன் பேஸ்ட் டேட்டா வரும். அதனால கோல், அந்த கோல் அச்சீவ் பண்ண என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும், ஸோ அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம், யூஸ் பண்ணி அன்டிசேபிள் சிச்சுவேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிடிபிசி. அகைன் இது வந்து ஜிரோ கொண்டோ அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் அறிஞர் யூஸ் பண்ணாரு. இது சேர்மன் ஆஃப் சயின்ஸ் கவுன்சில் ஆஃப் ஜப்பான். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி என்னென்ன அப்ராப்ரியேட் டெசிஷன்ஸ் எடுத்து நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ தட் கிரிட்டிக்கல் சொல்யூஷன்ஸை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த மெத்தடோட முக்கியமான ஒரு அவுட்கம். ஸோ லைக் இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கோம். இந்த ஒரு கம்பெனி வந்து புதுசா ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும், ஆக்ஷன்ஸ் வரும். தீஸ் ஆர் ஆல் த ஆக்ஷன்ஸ். முதல்ல என்ன மாதிரியான கம்ப்யூட்டர், என்ன கான்ஃபிகரேஷன் வேணும், ஐபிஎம் இந்த கான்ஃபிகரேஷன் வேணுமா, அல்லது எல்லாமே 512 MB சாரி இப்பெல்லாம் வந்து 2 GB RAM 4 GB RAM அப்புறம் 250 MB GB ஹார்ட் டிஸ்க், அந்த மாதிரி என்னென்ன நீட்ஸ் வேணும், சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் என்னென்ன இருக்கணும். ஸோ ஹார்ட்வேர் எங்கெல்லாம் வைக்கணும், சர்வர் எங்கெல்லாம் வைக்கணும், அந்த சர்வருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க டிசாஸ்டர் ரெக்கவரி, அது எங்க இருக்கணும், அண்ட் பீப்புளை ட்ரெயின் பண்ணணும். இதெல்லாம் ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் வரும், நெக்ஸ்ட் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். இந்த ட்ரெயின் பண்ணணும்னா என்னென்னலாம் ஸ்டெப்ஸ், ட்ரைனிங் செஷன் ஷெட்யூல் பண்ணோம், ட்ரைனிங் மேனுவல்ஸ் ரெடி பண்ணோம், ட்ரைனிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணோம். ஓகே, சரி. இப்போ ஷெட்யூல் ட்ரைனிங் இதுல என்னெல்லாம் தப்பு வரலாம், ஆக்சுவலி ஸ்டாஃப் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஓகே, யாரெல்லாம் ட்ரெயின் பண்ணுமோ அவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. ஸோ அவங்கள வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது ஒரு தப்பு வரலாம். ஸோ என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம், ஓவர் டைம்ல ட்ரெயின் பண்ணலாம், அல்லது
சில முண்டேன் ஜாபுக்கு டெம்பரரி ஆட்களை எடுத்துட்டு மெயின் ஆட்களை ட்ரைனிங் கூப்பிடலாம். ஸோ டெம்பரரி ஹெல்ப். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த பாசிபிள் கவுண்டர் மெஷர்ஸ். ட்ரைனிங் மேனுவல்ஸ் டெவலப் பண்ணோம். ஸோ அதில் என்னெல்லாம் தப்பு வரலாம்? ட்ரைனிங் மேனுவல் டெவலப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? எக்ஸ்டர்னல் ஆளை கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணலாம். ஸோ தட் அவர் வந்து ட்ரைனிங் மேனுவல் டெவலப் பண்ணுவார். நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வச்சு ட்ரைனிங்கே அவர் பார்த்துப்பார். ஸோ இதில் பாருங்க, மெயின் அப்ஜெக்டிவ் நியூ கம்ப்யூட்டர் சிஸ்டம். அதுக்கு இதெல்லாம் ஆக்ஷன்ஸ். இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ், இந்தந்த ஸ்டெப்ஸ்ல என்னென்ன தப்பு வரும், அந்த தப்பை எப்படி கரெக்ட் பண்ணலாம், எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பாசிபிள் கான்ட்ரிபியூஷன். ஸோ பிடிபிசியில் என்ன பண்றோம்? we are finding out the main objective. அந்த மெயின் அப்ஜெக்டிவ்ல என்னென்ன டீவியேஷன் வரும், அந்த டீவியேஷனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிடிபி. அதனால தான் ப்ராசஸ் டெசிஷன், அவர் ப்ராசஸ் டெசிஷன் இஸ் டு இம்ப்ளிமெண்ட் அ நியூ அப்ஜெக்டிவ். ஸோ அந்த ப்ரோக்ராம்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அந்த இதை கிளீனா சார்ட் மாதிரி போட்டு நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம், ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதான் பிடிபிசி மெத்தடோட மெயின் க்ரக்ஸ். எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் ஃபார் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ ஒரு பெரிய ஒரு நியூ பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த நியூ பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் அந்த சைட் வாங்கணும், பர்மிட் வாங்கணும். அந்த பர்மிட்ல என்னெல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட்டை வந்து மேபி நாட் ஓகே, இது பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் அத்தாரிட்டிஸ் வந்து ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு போய் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் காமிச்சு நாங்கள் பொல்யூஷன்லாம் பார்த்துப்போம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் தப்பு வரும் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிடிபிசியோட மெயின். எஸ்டாப்ளிஷிங் பாலிசி ஆஃப் ஃபோர்காஸ்டிங். நம்ம வந்து முன்னாடியே கணிக்கிறோம், கணித்து அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றோம் இன் அட்வான்ஸ். ஸோ தட் we can see what can go wrong, what is possible, what can be predicted. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறோம், அதான் பிடிபிசியோட மெயின். இது இம்ப்ளிமெண்ட் கவுண்டர் மெஷர்ஸ் டு மினிமைஸ் நான் கன்ஃபார்மிட்டி. ஸோ இந்த ப்ராசஸ்ல வந்து எதெல்லாம் நான் கன்ஃபார்மிட்டி வரும் அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல, அதுக்கும் பிடிபிசி யூஸ் பண்ணலாம். செட்டப் அண்ட் செலக்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ் ஃபார் நெகோசியேட்டிங் ப்ராசஸ். எஃப்எம்இஏ இன்ஃபர்மேஷன் டெவலப் பண்றதுக்கும் பிடிபிசி யூஸ் பண்ணலாம். எக்ஸலன்ட் யூஸ் இன் நோ எக்ஸ்பெரிமெண்டல் இன்ஃபர்மேஷன். எங்கேயுமே ஒரு முன் அனுபவம் இல்லாத, முன் டேட்டா இல்லாததுக்கு இதே பிடிபிசி பெட்டரா இருக்கும். ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் ஃபார் நியூ டெக்னாலஜி, அதுக்கு யூஸ் பண்ணலாம். கம்பீட்டிங் வித் ஆக்டிவ் காம்படிட்டர். ஸோ காம்படிட்டர் அவருக்கு நம்ம வந்து நம்ம ப்ராடக்டை முன்னாடி கொள்ளணும், மார்க்கெட் ஷேர் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு காம்படிட்டர் என்னெல்லாம் பண்ணுவாரு, ஸோ அதை நாம வந்து முன்கூட்டியே யூகிச்சு அதை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது தான் பிடிபிசி. லாஸ்ட் டூல் வந்து ஏரோ டயக்ராம். ஏரோ டயக்ராம்ங்கிறது ஒரு சிம்பிள் நெட்வொர்க். ஸோ இந்த ஏரோ டயக்ராம்ல வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, அதான் ஏரோ டயக்ராம்ல. ஸோ ஒரு ஸ்டார்ட் இருக்கும், ஒரு எண்ட் இருக்கும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு எவ்வளவு டைம் ஆகுது. ஸோ இதோட இந்த டூல் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? எஃபெக்டிவ்லி ஸ்கெடியூல் பண்றதுக்கு. ஸோ நீங்க இது பார்த்துருப்பீங்க, நம்மளோட QC ஸ்டோரியில வந்து ஸ்கெடியூல் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், த பிளான், ஐ மீன் ப்ராப்ளம் எப்போ பண்ண போறோம், சொல்யூஷன் எப்போ பண்ண போறோம், இது அனாலிசிஸ் எப்போ பண்ண போறோம், இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ பண்ண போறோம், ஃபோர்சிங் பாசிபிலிட்டி, அந்த மாதிரி போடுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் டயக்ராம் தான் ஏரோ டயக்ராம். ஓகே, இது வந்து பெர்ட் ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக் அல்லது கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அதை ஒட்டி இருக்கு. அதான் அதோ பெர்ட் மெத்தட், சிபிஎம் மெத்தட், ஏரோ டயக்ராம் எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ ஏரோ டயக்ராம்ல என்னெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ், வாட் இஸ் த டோட்டல் டைம், ஒரு கம்ப்ளீட் ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறது எவ்வளவு டோட்டல் டைம் வேணும், எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம், எப்போ ஃபினிஷ் பண்ண போறோம், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் எவ்வளவு டைம் ஆகுது, எதெல்லாம் கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது தான் இதுல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 1 அண்ட் டாஸ்க் 2 முடிச்சாதான் டாஸ்க் 3 முடிக்க முடியும். சிமிலர்லி டாஸ்க் 2 முடிச்சாதான் டாஸ்க் 4 முடிக்க முடியும். ஸோ இது வந்து ப்ரிடிசிசர், அதாவது டாஸ்க் 4ஓட ப்ரிடிசிசர் டாஸ்க் 2. ஸோ டாஸ்க் 5ஓட ப்ரிடிசிசர் டாஸ்க் 3 அண்ட் டாஸ்க் 4. சிமிலர்லி டாஸ்க் 3 and 4ஓட சக்சஸர் டாஸ்க் 5. ஸோ இந்த மாதிரி நம்ம காட்டுறோம். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சாதான் நம்ம எண்டுக்கு வர முடியும். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் பிளானிங், ப்ராஜெக்ட் மானிட்டரிங்க்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சில சமயம் இது ஒரு தனி ஆக்டிவிட்டி, இது ஒரு தனி ஆக்டிவிட்டி, பட் இது ரெண்டு முடிச்சாதான் நம்ம இங்க வர முடியும். அதனால டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கிளாரிட்டிக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ மெயினா இது பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங்
டூல் தான் ஏரோ டயக்ராம் அப்படிங்கிறது. ஸோ இங்க பாருங்க, ஒரு ஒரு கம்பெனி வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் டெஸ்க், ஒரு சேல்ஸ் டெஸ்க். ஸோ என்னெல்லாம் ஆக்டிவிட்டி, சேல்ஸ் டெஸ்க் ஸ்பேஸ் வாங்கணும், அதுக்கு 2 நாள். சர்வீஸ் டெஸ்க் டிசைன் பண்ணணும், அதுக்கு 5 நாள். ப்ராசஸ் அண்ட் ட்ரைனிங் அதுக்கு 5 நாள். கஸ்டமர் சர்வீஸ் இதுக்கு 12 நாள். இது எல்லாத்தையும் முடிச்சா ஸோ ஸ்பேஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 1 நாள், சர்வீஸ் டெஸ்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 2 நாள். இது எல்லாத்தையும் பண்ணாதான் அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி எது கிரிட்டிக்கல் பார்த்து எதை ஃபாஸ்ட்டாக முடிக்கணும், எங்கே வந்து டிலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஏரோ டயக்ராம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம 7 டூல் பார்த்தோம். லைக் அஃபினிட்டி டயக்ராம், ரிலேஷன்ஷிப் டயக்ராம், அப்புறம் வந்து சிஸ்டமேட்டிக் டயக்ராம், அப்புறம் வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம், மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் பார்த்தோம், பிடிபிசி பார்த்தோம், ஏரோ டயக்ராம் பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி எது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம முக்கியம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் பிளானிங் ஸ்டேஜில் எல்லாமே கன்ஃபியூஸ்டாக இருக்கு, எல்லாம் ஒப்பீனியன் பேஸ்டு டேட்டா. ஓகே, ஸோ அது வந்து பிளானிங் ஸ்டேஜ். ஓகே, ஸோ திஸ் ஃபேஸ் ரெவ்யூஸ் கன்ஃபியூசிங் ஈவெண்ட் அண்ட் அரேஞ்சஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய தாட்ஸ் வருது, நிறைய இன்ஃபர்மேஷன் வருது, இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் பிளானிங் ஃபேஸ். ஓகே, தென் திஸ் ஃபேஸ் பிளான் 2. திஸ் ஃபேஸ் சர்ச்சஸ் ஃபார் வேரியஸ் பீன்ஸ். ஓகே, நிறைய ஐடியாஸ் கிடைச்சு அதை வச்சு ஒரு ஷேப் வந்துருச்சு. இந்த இதை எப்படி டெப்ளாய் பண்றது, அது ஃபேஸ் 2, தட் இஸ் பிளான் 2. எப்படி யாருக்கு டெப்ளாய் பண்றது, அதுக்கப்புறம் அது கரெக்டா போயிட்டு இருக்கா, இஃப் சம்திங் கோஸ் ராங் என்ன பண்ணலாம். ஸோ 3 ஃபேஸ்லையும் நம்ம இதை யூஸ் பண்ணோம். பிளானிங் ஃபேஸ்ல எல்லா ஐடியாவையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஷேப், அந்த ஷேப்பை டெப்ளாய் பண்றது ஃபேஸ் 2. அது கரெக்டா போகுதா இல்லையாங்கிறது ஃபேஸ் 3. ஓகே, ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் டெஃபினிஷன்ல நம்ம யூஸ் பண்றது ரிலேஷன்ஷிப் டயக்ராம், அஃபினிட்டி டயக்ராம். எல்லா கன்ஃபியூஸ்டு இன்ஃபர்மேஷனையும் வச்சுட்டு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர்றது ப்ராப்ளம் டெஃபினிஷன். தென் அதை எப்படி டெப்ளாய் பண்றது, என்ன சொல்யூஷன் கொண்டு வருதுங்கிறத சிஸ்டமேட்டிக் டயக்ராம், மேட்ரிக்ஸ் டயக்ராம், மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ். ஓகே, சரி, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு என்னென்னலாம் தப்பு வரும் அப்படிங்கிறதுல பிடிபிசியும் ஏரோ டயக்ராம். ஏரோ டயக்ராம் வந்து கரெக்டா போயிட்டு இருக்குமா, ஏதாவது தப்பு வந்தா பிடிபி. ஸோ இப்போ உங்களுக்கு கிளீனா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்றோம். ஓகே, இதையும் 7 QC டூல்ஸுக்கு என்ன சம்பந்தம்? இது 7 QC டூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிடிசிஎஸ், அதுக்கு வந்து 7 QC டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் 7 QC டூல்ஸோட நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்றதுக்கு 7 QC டூல்ஸோட நாலேஜ் கண்டிப்பா வேணும். ஸோ QC டூல்ஸ் ஆர் வெரி வெரி எஃபெக்டிவ். ஓகே, நியூ QC டூல்ஸையும் ஓல்டு QC டூல்ஸையும் யூஸ் பண்ணலாம், நியூ QC டூல்ஸை தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வித் தட் இந்த 7 மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.